அதிமுகவிலிருந்து 4 மாவட்ட செயலாளர்களை விடுவித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அந்த 4 பேர் விடுவிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அவர்கள் யார் யார்? அதிமுக தேர்தலை சந்திப்பதற்காக கட்சியினுடைய பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் வெங்கடேஷ் பாபு இன்றிலிருந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிதாக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளராக புரசை பாபு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இனிமேல் வெங்கடேஷ் பாபு என்ன பண்ண போறாருன்னா, அவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருந்து செயல்படுவார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஜான் தங்கம் அவர்கள், அதாவது கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஜான் தங்கம், அவருக்கு பதிலாக ஜெயதர்ஷன் அவர் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார். இனிமே ஜான் தங்கம் என்ன பண்ணுவார்னா, அவருக்கும் அமைப்பு செயலாளராக பதவி போடப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்புகள் மிக முக்கியமான பொறுப்புகளாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. 2 மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதிதாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதுபோக அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளராக இருந்தவருக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, 2 மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த விடுவிப்பு என்பதும் புதிய பதவி என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.